வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு தான் 4-5 நாளாக நான் வந்துட்டு வீடியோவே போடலை. ஏன் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கண்ணில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு பார்த்துக்கோங்க. கண்ணே திறக்க முடியலை. அதனால் எனக்கு ஃபோனெல்லாம் பார்த்து பேசலாம் முடியலை பார்த்துக்கோங்க. அதனால தான் வீடியோ போடலை. இன்றைக்கி தான் கொஞ்சம் எனக்கு கண் பரவாயில்ல, கண்ணு திறந்துருக்கேன் பார்த்துக்கோங்க. அதனால வீடியோ பேசி போட ஆரம்பிச்சிட்டேன். என் குழந்தைமா இங்கே இருந்தால் பார்த்தியெல்லாம் அந்த வீடியோ நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவளை கூப்பிட்றதுக்காக அம்மா வந்தால் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவள் வாராளேன், என் தங்கச்சி வாராளேன்னு சொல்லிட்டு நைட்டு வந்து நான் தோசையும் இட்லியும் செஞ்சேன் பார்த்துக்கோங்க. தொட்டுக்கிட்ட வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, மல்லி சட்னி வச்சேன். அவளை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்டத்தை வாங்கிட்டு வந்திருக்கான்னு, ஏன்ட்டி இப்படி பண்டத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னால், இருக்கட்டும்க்கா நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படிங்க பண்டங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிர்னி பழம் ஜூஸ் வந்து என் கொழுந்தம்மா வந்து ரொம்ப நல்லா போடுவாள். அதுக்கு கிர்னி பழத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு கருவாடு பிடிக்கும், எனக்கு கருவாடு உளுந்தஞ்சோறு பொங்கி தரணும்னு சொல்லிட்டு கருவாடை வாங்கிட்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குலாப் ஜாமுன் பாக்கெட்டு, இது போக தின்பண்டங்கள்னு ஒரு செம அள்ளிட்டு வந்துட்டா. சத்தம் போட்டுட்டு இருந்தேன், ஏன் டீ இப்படி போட்டு காசு கறியாக்குத, வர வேண்டியதானே, ஏன்னா திருநெல்வேலியில் கிடைக்காத பண்டமாக கோயில்பேட்டியில் கிடைக்க போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு சாப்பிட்டுட்டு போய் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு சீட்டு விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டோம் பார்த்துக்கோங்க.